அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நேற்றைய தினம் நம்ம என்ன தகவல் சொல்லியிருந்தோம், இன்றைக்கி மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆனிச்சு, நாளைக்கு எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ மூலமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நம்ம நேற்றையே சொல்லியிருந்தோம், மார்க்கெட்டுக்கு 24,463 அப்படிங்கிற லெவல் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். சப்போர்ட் 24,166 தேர்டு சப்போர்ட்டு, 24,200 செகண்ட் சப்போர்ட்டு, 242 ஃபஸ்ட்டு சப்போர்ட் சொன்னோம். கரெக்டாக நம்மளோட 3 சப்போர்ட்லேருந்து தான் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஏன்னா இமீடியட் மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறது சொன்னோம். மார்க்கெட் இங்கேருந்து விழுந்தாலும் இமீடியட் சப்போர்ட் இருந்ததுனால மார்க்கெட் அழகாக ரிவர்சல் எடுத்துருச்சு. சரிங்களா நண்பர்களே, இன்றைக்கி டே லோ தான் நாளைக்கான சப்போர்ட்டு எக்ஸாக்டாக. ஏன்னா மார்க்கெட்டு விழுந்தாலும் இமீடியட் சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த இன்பிட்வீனுக்கு இடையில எந்த சப்போர்ட்டுமே நம்ம சொல்ல. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும், இங்கேருந்து கம்பேர் பண்ணும்போது மார்க்கெட்டில் நம்ம எந்த சப்போர்ட்டுமே கொடுக்கல. கிட்டத்தட்ட இந்த 200 பாயிண்ட், இந்த 463லேருந்து மார்க்கெட்டு எவ்வளோ தூரம் விழுந்திருக்கு பாருங்கள். எக்ஸாக்டாக இந்த லெவல் கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட் நம்ம இதில் சப்போர்ட்டே சொல்லலை, அந்த லெவலில் தான் விழுந்திருக்கு. ஆனால் இமீடியட் சப்போர்ட் சொன்னோம். எக்ஸாக்டாக மார்க்கெட் நம்ம சொன்ன லெவலில் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஓகே, சப்போர்ட் 1 24,142 அப்படிங்கிற லெவல் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. ஓகே, இந்த லெவலில் ஒரு சப்போர்ட்டை வச்சுக்குவோம். 24,212 அப்படிங்கிற லெவல் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 24,141, அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 24,056 அப்படிங்கிறது தேர்ட் சப்போர்ட்டு. ரெசிஸ்டன்ஸ் இன்றைக்கி இந்த ஸ்விங் ஹையை நான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக வச்சுக்கிறேன். 24,337 அப்படிங்கிற லெவல் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். இது இந்த லெவல் தேவையில்லை. செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 24,460 செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 24,543. இதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 600 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது நண்பர்களே. ஓகே, இந்த லெவல் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு. நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பிரி இருக்குது அப்படிங்கிறதுனால ஓஐ டேட்டா எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ மார்க்கெட் இன்றைக்கி ஃபால் ஆனதுனால, நேற்றுலாம் கால் சைடு ஓஐ டேட்டாவே இல்லை. இன்றைக்கி மார்க்கெட் ஃபால் ஆனதுனால கால் சைடு பார்த்திங்கன்னா ஓஐ டேட்டா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. புட்டு சைடு 24,000 அப்படிங்கிற லெவலில் தான் சப்போர்ட் இருக்குது. வந்தால் 24,000 வரைக்கும் வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த எக்ஸ்பிரி 24,400 to 24,500 அப்படிங்கிற லெவலில் முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிது. ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது நண்பர்களே. கால் சைடு அதிகபட்சம் 24,300 அப்படிங்கிற ரேஞ்சிலே மார்க்கெட்டு முடிகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது அப்படிங்கிறத ஓஐ டேட்டா இன்டிமேட் பண்ணுது. 24,000 அப்படிங்கிற லெவலில் ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிது. ஓகே, நாளைக்கு பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பிரி, இன்றைக்கி தான் பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பிரி, நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பிரி. இன்றைக்கி பேங்க் நிஃப்டி எக்ஸ்பிரி அப்படிங்கிறதுனால ஓஐ டேட்டா பார்க்க வேண்டியதில்லை, வெறும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் பார்த்துக்குவோம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்டை பிரேக் பண்ணியிருக்கு. நம்ம நேற்றையே சொல்லியிருந்தோம், இந்த ட்ரெண்டு ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். இந்த ட்ரெண்டை மார்க்கெட் நல்லா சப்போர்ட்டை பிரேக் பண்ணியிருக்கு. இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் இமிடியட் சப்போர்ட்டை நம்ம 52,000 அப்படிங்கிற லெவல் ஒரு நல்ல சப்போர்ட்டாக சொன்னோம். இந்த லெவலில் மார்க்கெட் பிரேக் பண்ணிட்டா ஒரு பெரிய ஃபால் இருக்கும், அது 1000 பாயிண்ட்ஸ் ஃபால் இருக்கும் அப்படிங்கிறது சொன்னேன். எக்ஸாக்டாக நம்மளோட 52,000, 52,100 அப்படிங்கிற லெவல்லையே மார்க்கெட் திரும்பி இருக்குது. இந்த இடத்துல ஒரு கேப் ஃபில்லிங்கே இருந்துச்சு, அந்த கேப் ஃபில்லிங்கை மார்க்கெட் ஃபில் பண்ணிவிட்டு திரும்புது. நாளைக்கான சப்போர்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி டே லோ 52,076 அப்படிங்கிறது நாளைக்கான சப்போர்ட். அதற்கு கீழே வந்துச்சுன்னா 52,000. 52,000 பிரேக் பண்ணால் 1000 பாயிண்ட் ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 52,149 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. மார்க்கெட்டுக்கு ரெசிஸ்டன்ஸ் 52,610 அப்படிங்கிற லெவல் பேங்க் நிஃப்டிக்கு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 52,820. அதற்கு மேலே வந்துச்சுன்னா 53,265. இது 3 தான் ரெசிஸ்டன்ஸ் நண்பர்களே. ஓகே, இந்த லெவல்ஸ் எல்லாமே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக மார்க்கெட்டுக்கு ரியாக்ட் ஆகும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஃபின் நிஃப்டியை பார்த்துடலாம்.
நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் 23,489 அப்படிங்கிற லெவலில் வந்து ஒரு சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா 23,377 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட். அதற்கு கீழே வந்துச்சுன்னா 23,250 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்குது நண்பர்களே. ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்றைக்கி வந்த டே ஹை இந்த லெவல் 23,681 அப்படிங்கிற லெவல் வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். அந்த லெவலுக்கு மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 23,800 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 24,047 அப்படிங்கிறது ஒரு தேர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் நண்பர்களே. அடுத்தது மிட் கேப் பார்த்துடலாம். மிட் கேப் வந்து பாருங்கள், எக்ஸாக்டாக நம்ம இது வந்து ஒரு எல்லோ ஜோனாக ஏற்கனவே ஒரு பாக்ஸ் பேட்டர்னாக வந்து நம்ம மார்க் பண்ணி காமிச்சிருந்தோம். ஏற்கனவே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு தெரியும். நம்ம வந்து இதை ஜோனாக ஒரு டைம் மார்க் பண்ணி காமிச்சிருந்தோம். இந்த எல்லோ ஜோனா மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆனால் நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் வரும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். பிரேக் அவுட் ஆகிட்டு இம்மிடியேட்டாக என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸை போய் மார்க்கெட் எடுத்துகிட்டு அங்கேருந்து ஃபால் ஆனிச்சு. அகைன் இப்போ வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா இந்த லெவலில் வந்து ஒரு சப்போர்ட்டு. ஒன்ஸ் இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆனால் இந்த லெவலில் வந்து ஒரு சப்போர்ட்டுன்னு சொன்னோம். எக்ஸாக்டாக நம்மளோட சப்போர்ட் லெவலில் தான் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. அகைன் மார்க்கெட் வந்து மேலே ஏறுவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அப்படிங்கிறது தான் இன்டிமேட் பண்ணுது நண்பர்களே. இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு ட்ரெண்ட் லைன் வருது, இதை பாருங்கள். இந்த ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா அகைன் வந்து ஒரு ட்ரெண்டுக்கான சான்சஸ் எதிர்பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்களா எக்ஸாக்டாக ஒரு ட்ரெண்ட் வந்துருக்குங்களா. இந்த ட்ரெண்டை பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா அகைன் ஒரு 200-300 புள்ளிகள் ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த சப்போர்ட்டை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வந்து டே லோ வந்து நாளைக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 12,146 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா ஓகே 12,011 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலுக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 11,937 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலுக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 11,833 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த லெவல் இன்றைக்கி வந்து இந்த ஸ்விங்கு ஹை வந்து நாளைக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 12,400 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 12,484 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். 12,561 அப்படிங்கிறது ஒரு தேர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் நண்பர்களே. இதுதான் வந்து மிட் கேப்க்கான லெவல்ஸு. இந்த ட்ரெண்டை மார்க்கெட் வந்து நாளைக்கு உடைச்சிது அப்படின்னா ஒரு அகைன் ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. ஓகே, பார்த்துக்கோங்க. நீங்களும் இதே போல் மார்க்கெட்டை வந்து அனலைஸ் பண்ணணும். யாரோட உதவி இல்லாமல் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மார்க்கெட்டை ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். அதுதான் என்றைக்குமே வந்து சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கும். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டெக்ஸ்ட் மட்டும் பண்ணுங்கள், கால் பண்ண வேணாம். அதே நேரத்தில் 100% மார்க்கெட்டை யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நான் இப்போ சொல்லக்கூடியது எல்லாமே வந்து என்னுடைய வியூ தான். நீங்களும் மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி பாருங்கள். அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கும் வியூ சரியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை பற்றி பிளான் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா 95% வந்து ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் லூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாரி தரவுகள்லாம் சொல்லுது. ஆப்ஷன் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு பேப்பர் ட்ரேடை வந்து 3 மந்த்து கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்கள். கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் வருது அப்படிங்கிற பட்சத்தில் அதில் உள்ள ட்ராபேக்லாம் சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ரியல் ட்ரேட் பண்ணுறதுக்கும் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்களோட மணி மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஆப்ஷன் ட்ரேடு வந்து பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். 3 மந்த்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சக்ஸஸ் ஆனால் மட்டும் ரியல் ட்ரேட் பண்ணுங்கள். சரிங்களா? நம்ம சேனலுக்கு நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க்கை மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. முற்றிலும் ஃப்ரீ தான். தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது. ஸ்டாக்ஸ்லாம் வாங்குற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா 2x3x4 மார்ஜின் வந்து ஃபெசிலிட்டிஸ் கொடுப்பாங்க. விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் ஸ்டாக்ஸை வந்து வாங்குறதுக்கும் கம்மியான ப்ரோக்கரேஜில் ட்ரேட் பண்ணுறதுக்கும் நம்மளோட ப்ரோக்கரேஜ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விருப்பம் இருந்தால் மட்டும் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.